ஹாய் கைஸ், வெல்கம் பேக் தம் செக்ஷன். இன்றைக்கி நம்ம சின்சானோட த கும்ஃபு பாய்ஸோட பார்ட் 2க்கான வீடியோ எக்ஸ்பிளைனிங் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோ பார்க்காதவங்க இப்போ பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்னா அப்போ தான் இந்த கதை உங்களுக்கு தெளிவாக புரியும். சரி வாங்க உடனே இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கமாக சொல்கிறது தான் கைஸ், இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் தமிழ் செக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல்லைக்கனை தட்டி விட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம புதுசாக ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம், த ஸ்டோரி லைஃப். அதாவது ஒரு கார்ட்டூன் எடுத்துட்டிங்களா, இல்லை ஹீரோ மட்டும் இல்லாமல் சைடு ஹீரோ, அதாவது சைடு கேரக்டர்லாம் இருப்பாங்க. ஆனால் நம்ம எப்போவுமே ஒரு ஹீரோவோட கதையை தான் பார்ப்போம். அது பக்கத்தில் இருக்கவங்களோட கதையை பார்க்க மாட்டோம். ஏன்னா அவங்களும் ஒரு மிகப்பெரிய இந்த கதைக்கோட ஒரு மிகப்பெரிய தளமாக இருப்பாங்க. ஏன்னா உதாரணத்துக்கு சொல்லலாம், இட்டாச்சின்னு சொல்லலாம். இந்நேரத்துக்கு இந்த பேரை சொன்னோன்னே நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா அந்தளவுக்கு இட்டாச்சி நருட்டோவில் பாப்புலரான கேரக்டர் இந்த வேர்ல்டு. அதாவது இந்தியா முழுக்க இட்டாச்சிக்குன்னு ஃபேன் பேஸே இருக்குது. இப்போ நருட்டோவில் இட்டாச்சிக்கு எப்படி ஃபேன் பேஸ் உருவாச்சோ அதுபோல் இன்னும் ஏகப்பட்ட கேரக்டர்ஸ்கோட லைஃப் ஸ்டோரியெல்லாம் தெரிஞ்சு அதில் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் யாருனாச்சும் இருக்காங்களா பார்த்து சொல்கிறதுக்கு தான் இந்த லைஃப் ஆஃப் ஸ்டோரி நம்மளுக்கு ரீச் கிடைக்கும். அதனால தான் இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்தது. இந்த ஐடியாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்டில் கமெண்ட் பண்ணுறீங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். என்ன ஓவராக பேசிட்டோம். பார்ட் 1க்கான வீடியோ எதோட முடிச்சிருக்கோன்னா, நம்ம யோசிக்கிறோன்னு மிக்ஸியும் அந்த ரேமனை சாப்பிட்டுன்னு இருக்கும்போது அங்கே இருக்க ஊர் மக்களும் சாப்பிட்றாங்க. அப்படி சாப்பிட்டு இருக்கும்போது எல்லாருமே அந்த ரேமனுக்கு அடிக்ட் ஆகுறாங்க. அது வித்தியாசமாக மாறுறாங்க. பார்ட் 1 வீடியோ அதோட முடிச்சிருக்கோம். இந்த பார்ட் 2க்கான வீடியோ எதுலேருந்து ஆரம்பிக்குதுன்னா, நம்ம வில்லனை தான் எத்தனை காட்டுறாங்க. அதாவது வில்லனோட ஃபேக்ட்ரியை ஃபஸ்ட்டு காட்டுறாங்க. அதுக்கு திரும்பி வில்லனை காட்டுறாங்க. வில்லன் பார்க்கவே கண்டிப்பாக சொல்கிறேன் நல்லா தான் இருக்கான், தரமாக. அவனை பார்த்தோன்னே சொல்லலாம் இவன் தான் இந்த கதைக்கு வில்லன்னு. ஏன்னா அந்தளவுக்கு அக்யூரேட்டான ஒரு கிரியேட் பண்ணியிருக்காரு இவன் இந்த கேரக்டர். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்த சின்சான் மூவிஸ்லேயே வில்லன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அனகொண்டாவை தவிர மிச்சம் யாருமே வில்லன்னு ஏற்றுக்கப்பட முடியல. அது மட்டும் இல்லாமல் வில்லன்னு வந்துட்டாலே போதும் சின்சானில் குண்டாக தான் இருப்பாங்கன்னு ஏகப்பட்ட வீடியோவில் காட்டுறாங்க. அதாவது ஏகப்பட்ட மூவிஸில் காட்டுருக்காங்க. அதே போல் இவனும் கொஞ்சம் கருப்பாகவும், அதாவது கருப்பாக இருந்தால் வில்லனான்னு சொல்ல, இவனுக்கான இடத்துக்கு குத்துருக்காங்க தான் சொல்கிறேன். இவனுக்கான ஏற்ற கலரை குத்துருக்காங்க. உருவமும் பெருசாக இருக்குது. இவனுக்கோட பேர் தான் எனக்கு பிடிக்கல. அதனால் நம்ம வில்லனே கூப்பிட்டுக்கலாம். இவன் பக்கத்தில் ஒரு பாண்டா இருக்குது. அது எப்பவுமே சாப்பிட்டு பத்துன்னு தான் இருக்குது. இவனை பற்றி இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்னா போக போக உங்களுக்கு தெரியும். அப்போ இவனை காட்டின்னு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இவனோட அடியாள்கள், அதாவது வேலை செய்கிறவங்க வந்து நம்ம புதுசாக லான்ச் பண்ணதில் நூடுல்ஸ் சேல்ஸே அவளை, அதனால் அதை நிறுத்திடலான்னு சொன்னான். இவனுக்கு சமகாண்டு வந்து எவ்வளோ தைரியம் தான் எப்படி சொல்லுவேன்னு இவனோட சுண்டு விரலை வச்சு அவனை தாக்க ஆரம்பிக்கிறான். என்னடா சுண்டு விரலை தாக்கிறா எப்படா வலிக்கும்னு சொன்ன போகிறது. ஆனால் அந்த சுண்டு விரலை தாக்கணுன்னு பார்த்தீங்கன்னா அவனோட கையை பார்த்தீங்கன்னா மேலே தூக்கிக்குது. அவனால் அந்த கையை அசைக்க முடியல, ஆட்டவும் முடியல. அதாவது அந்த கையை அப்படி நகர்த்த கூட முடியல. அது அங்கேயே லாக் ஆகிடுது. எவ்வளோ தைரியம் தான் இந்த மாதிரி பேச, இனிமேல் என் முன்னாடி இந்த மாதிரி பேசாத, உங்களுக்கும் அது தானே அங்கே இருக்க மற்றவங்களுக்கும் சொல்லிட்டு நான் என்ன சொல்கிறேனோ அது பண்ணுறது தான் உங்கள் வேலை, நீங்களாம் எத்தனை சொன்னீங்க உங்கள் கதையை முடிச்சிடணும் அப்படி மிரட்டுறான். இது இந்த உலகத்தையே ஆளுவன்னு ஒரு கம்பீரமாக சொல்கிறான். அப்படி இவன் பேசின்னு இருக்கும்போது மிஸ்டர் டான் பேண்டான்னு ஒரு வாய்ஸ் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்டர் கிட்ட அடி வாங்கிட்டு வர்றாங்கல்ல, அடி வாங்கினாங்கள போன வீடியோவில், அவங்க தான் இங்கே வந்து மிஸ்டர் டான் பேண்டா எங்களால் அவனை சமாளிக்க முடியல, அவன் பினி கும்ஃபு வச்சு எங்களை சமாளித்து அடித்து துவைச்சிட்டான்னு சொன்னேன். எவ்வளோ தைரியம் தான் ஒரு கிழவங்கிட்ட போய் தோத்துட்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி பேசுவ, என்ன சொன்னேன் பினி ஃப்ளோவா, அதெல்லாம் என் கும்ஃபுக்கு முன்னாடி நிற்கவே முடியாது. என் சுண்டு விரல் கும்ஃபு டெக்னிக் தான் இந்த உலகத்திலே சிறந்தது அவன் ஆணைப்பட்டிருக்க. இனிமேல் களத்தில் நான் இறங்கினா தான் வேலைக்கு அவனு, நானே இறங்குறேன்னு சொல்லிட்டு அங்கே கட் பண்ணிக்கி நம்மளோட மாஸ்டர் வீட்டில் கட்டுறாங்க. மாஸ்டர் வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சின்சானும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ், அதாவது காசுகாபே டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. அப்படி வந்துட்டோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்டர் ஒன்று சொல்ல ஆரம்பிக்கிறாரு, கும்ஃபு கலை எப்பவுமே நம்மளோட சுய இதுக்காக பயன்படுத்தக்கூடாது, எதனாச்சும் பிரச்சனை அவசர உதவிக்கு தான் பயன்படுத்தணும். அப்போ கசாமல் கேள்வி கேட்க ஏன் மாஸ்டர் அந்த மாதிரி செய்யணும்னு சொன்னோன்னே, கும்ஃபு இஸ் ஒரு சிறந்த ஒரு கலை. இது அடுத்தவங்க பாதிக்கிறதுக்காக உருவாகிற கலை இல்லை. எதனாச்சும் பிரச்சனை வந்தால் நம்மளை அதுலேருந்து இப்போ அந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றுறது தான் இந்த கும்ஃபுன்னு ஒரு கலை. உனக்கு உதாரணத்துக்கு சொன்னால் அப்போ மாஸ்டர் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது என்ன கதைனா, ஒரு காலத்தில் ஒரு வீரர் இந்த பினி ஃப்ளோ கும்ஃபுவை முழுமையாக கற்று பயிற்சி எடுத்து கீ என்ற ஒரு சக்தியை பெற்று 2 நாட்டுகள் இடையே நடந்த போரை தடுத்து, அதாவது அந்த கீய பவர் மூலமாக
தடுத்து நிறுத்தினாள் என்று வரலாறு சொல்லுதுப்பான்னு அந்த தாத்தா சொல்கிறாரு. அதுக்காக தான் நானும் இவ்வளோ நாளாக ட்ரை பண்ணின்னு இருக்கேன். ஆனால் என்னால் இது வரைக்கும் அது போக முடியல. மொத்தம் பார்த்திங்கன்னா அந்த பினி ஃப்ளோவை அடையிறதுக்கு 9 ஸ்டேஜ் இருக்குது. அந்த 9 ஸ்டேஜை முடித்தாதான் அந்த பினி ஃப்ளோவுக்கு போக முடியும்னு சொன்னோடனே, அப்போ மாஸ்டர் நீங்கள் எத்தனாவதுல இருக்கீங்கன்னு கேட்டவுடனே மாஸ்டர் இப்போ 8ஆவதுல இருக்காருன்னு சொன்னோடனே வாவ் சூப்பர் மாஸ்டர்னு சொல்லும்போது அப்போ அந்த பொண்ணுக்கிட்டே கேட்க ஆரம்பிக்கிறாங்க, நீங்கள் எத்தனாவது ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு. அப்போ அந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிங்க, நான் 7ஆவதுல தான் இருக்கேன்னு. பரவாயில்லையேன்னு சொல்லும்போது சரி வாங்க உங்களுக்கான பயிற்சியை ஆரம்பிக்கலான்னு இவங்க பயிற்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணி மாஸ்டரும் நம்ம சின்சான் காசுகாபை டிஃபன் ஃபோர்ஸும் பயிற்சி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மாஸ்டர் சொல்கிறாரு, முதல் ஸ்டேஜ் என்னென்னா நம்ம உடம்ப வளைச்சி நெளிச்சு ஆட்டணும், அவ்வளோதான் இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஆனால் இதை அதிக பேரால் செய்ய முடியாது. சரி வாங்க ஆரம்பிக்கலான்னு எல்லோரும் உடம்ப ஆசைங்கன்னு சொன்னோன்னே நம்ம சின்சான் பார்த்திங்கன்னா அசால்ட்டாக பண்ணியிருக்கான். ஏன்னா எப்போவுமே நம்ம சின்சானோட வேலை இது தானே, அதனால் அசால்ட்டாக உடம்ப நெளிச்சின்னு இருக்கான். ஆனால் மற்றவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஆடின்னு இருக்காங்க. அதில் நம்ம மசாவை தான் ரொம்ப கஷ்டப்படுறான். மிச்சம் பார்த்திங்கன்னா எல்லாருமே அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எல்லாருமே தாண்டிடுறாங்க. ஆனால் மசாவை மட்டும் தாண்டலை. எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தாண்ட மாதிரி நம்ம மாஸ்டர் சொல்கிறாங்க. அப்போ மாஸ்டர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, சரி வாங்க இப்போ 2வது ஸ்டேஜ் பண்ணலாம். 2வது ஸ்டேஜுக்கு முக்கியம்னு சொல்லின்னு இருக்கும்போது நம்ம லேனா பார்த்தீங்கன்னா கையில் இருக்க ஒரு கொம்பு எடுத்து அதில் பாக்ஸிங் பஞ்ச் மாதிரி கையை உருவாக்கி மூஞ்சிலே குத்துறா நம்ம மாஸ்டர் மூஞ்சில். மாஸ்டரும் கீழே வீறாரு. ஆனால் கீழே வீழ்ந்த உடனே சமாளிக்க ஆரம்பிக்கிறாரு. நான் இந்த எறும்பை பார்க்க தான் வீழ்ந்தேன், எப்படி இருக்குது நல்லா இருக்குல்ல இந்த எறும்புங்கன்னு சொல்லி அப்படியே சமாளிக்கிறாரு. இதுதான் பினி ஃப்ளோவில் 2வது டெக்னிக்ன்றாரு. நம்ம சண்டை போடும்போது தோத்தாலும் நம்ம தோத்துட்டுன்னு எதிரிக்கு காட்டக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா சரி எனக்கு தண்ணி தாகமாக இருக்குது, நான் போய் தண்ணி குடிக்கிறேன்னு நம்ம சின்சான் பார்த்தீங்கன்னா போயின்னு இருக்கான். அதாவது நடந்து போய் தண்ணி குடிக்கலான்னு போகும்போது அப்போ அவன் கால் தடுக்கி அதாவது கல் தடுக்கி அந்த இடத்துலேருந்து உருண்டு போய் நம்ம டிவி முன்னாடி உட்காந்து இப்போ ஆக்ஷன் காமின் போகிற டைம் ஆயிடுச்சு, ரிமோட் எங்கே பார்த்துன்னு கேட்குறான். இதை பார்த்து மாஸ்டரும் லேனாவும் வியந்து போகிறாங்க. ஏன்னா இதே தான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாஸ்டர் பண்ணி காட்டினாங்க. இப்போ இவன் செலக்ட் ஆகிட்டான் 2ஆவதுல. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம மசா மட்டும் கொஞ்சம் ஃபீலிங்காக போட பார்க்குறான். லேனா 7, நேனி 1, கசாமா 1, போச்சான் 1, சின்சான் 2. ஆனால் நான் மட்டும் இன்னும் ஒன்றுமே முடிக்காமல் இருக்கேன்னு அவன் கொஞ்சம் வருத்தப்பட்டுன்னு இருக்கான். அப்படியே அங்கே கட் பண்ணி நம்ம மசா பார்த்தீங்கன்னா சின்சானையும் அங்கே தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நேனி, போச்சான், கசாமையும் சரி வாங்க நம்ம போய் க்ளீனிங் பண்ணலான்னு சொல்கிறான். என்ன மசா க்ளீன் பண்ண சொல்கிறேன்னு சொன்னேன். சீனியர் நான் சொல்கிறத நீங்கள் கேட்டு தான் ஆகணுன்னு, உங்களுக்கு முன்னாடி நான் தான் இங்கே வந்தேன், அதனால் என் பேச்சை நீங்கள் கேட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லைன்னு அவன் வேறு மிரட்டுறான். ஆனால் அவன் மேலே எந்த தப்பும் இல்லை, ஏன்னா இதுவும் ஒரு கும்ஃபு தானே அவனே சொல்கிறான். ஆனால் அவங்க பேச்செல்லாம் கேட்காம எங்களால் முடியாதுன்னு சொல்லும்போது நான் சீனியர் நான் சொல்கிற பேச்சை தான் நீங்கள் கேட்கணும்னு சொல்லி அவங்கள வீடு க்ளீன் பண்ண விட்றான். எல்லாத்தையும் வச்சுன்னே இருக்கும்போது நம்ம சின்சான் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு ரூம் உள்ள போகிறான். அதுதான் மாஸ்டர் ரூமு. அந்த மாஸ்டர் ரூம் இல்லை லேனா ரூம் தான். லேனா ரூமில் போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஃபோட்டோவை பார்க்குறான். ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா லேனாவும் அடுத்து 4-5 பெரியவங்களும் இருக்காங்க. அதில் நம்ம தாத்தாவும் இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு லேனா வந்துடா. நம்ம சின்சான் மட்டும் தான் வந்தால் பார்த்தா நம்ம சின்சான் பெட்டில் ஆட்டை போட்டுருக்கா. என்னடா பண்ணின்னு இருக்குன்னு சொன்னேன். இந்த ரூம் ரொம்ப நல்லா இருக்குது, இது ரொம்ப சூப்பராக இருக்குது, இந்த பெட்டு அதுக்கு மேலே இருக்குதுன்னு சொல்லியிருக்கும்போது ஆனால் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு அரிக்க ஆரம்பிச்சது. ஏனுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஏன் அரிக்குது இந்த இல்லைன்னு சொல்லியிருக்கும்போது அப்போ நேனி இந்த ஃபோட்டோவை பார்த்து கேட்குறான், இதுதான் நீங்களான்னு கேட்குறான். ஆமாம் இதுதான் நாங்கள், இந்த டவுனோட பேரே ஐயா டவுன். நான் என்னை சின்ன வயசில் இங்கேருந்து தான் எடுத்து வளர்த்தாங்க, மாஸ்டர் தான் என்னை எடுத்து வளர்த்தது. நான் இப்போ வளர்ந்தது ஃபுல்லாக இந்த ஊரில் தான். இந்த ஊர் மக்களை தான் என்னை பார்த்து வளர்த்துருந்தாங்க. அப்போ சின்ன வயசாக இருக்கும்போது மாஸ்டர் அவரோட குறிக்கோளை சொன்னார். ஆனால் அதுக்கு நான் மாஸ்டர்கிட்ட ஒரு வாக்கு கொடுத்தேன், நீங்கள் கவலைப்படாதீங்க மாஸ்டர், நான் கண்டிப்பாக அதை உங்களுக்காக அந்த பவரை நான் அடைவேன்னு சொன்னோன்னே எனக்கு நிறைய ட்ரைனிங்லாம் தந்தாங்க. நானும் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைனிங் கற்றுக்க ஆரம்பித்தேன். இவங்க தான் என்னோடய ஃபேமிலி, இந்த ஐயா டவுன் தான் என்னோடய வீடு, இதை யாருக்காகவும் விட்டு தரமாட்டேனே ஒரு கம்பீரமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. சரி வாங்க நம்ம வீட்டுக்கு போக டைம் ஆயிடுச்சுன்னு நம்ம மசாவுக்கு சொல்லும்போது அங்கே இருக்க ஒரு புக்கை எடுத்து நம்ம சின்சான் பார்த்து ரொம்ப சிரிக்கிறான். அந்த புக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆர்ட் புக்கு. நீ அதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு நம்ம லேனா வந்து அதை புடுங்குனா பார்த்தோன்னா வேறு ஒரு ஃபோட்டோ இருக்குது. அதை பார்த்து இதெல்லாம் சின்ன பையன் நீலாம் பார்க்கக்கூடாது, இந்த மாஸ்டருக்கு வேறு வேலையே இல்லை, இதெல்லாம் எடுத்து பார்த்து வச்சுன்னு சொல்லும்போது அப்போ இவங்க ஜன்னலாண்ட ஒரு காக்கா வந்து பறக்கிற மட்டும் இல்லாமல் அது ரொம்ப பெருசாக இருக்குது. நகலில் அது அப்படியே துடிக்கிற மாதிரி காட்டுறாங்க, அதாவது கொஞ்சம் பயங்கரமாக காட்டுறாங்க. அதை பார்த்து நம்ம
பார்த்தோன்னே நீ எல்லாம் பயந்துன்னு இருக்கா. அப்படியே இன்னொரு இடத்துக்கு காட்டுறாங்க. இது நம்ம லேனாவோட லேப்னு, அதாவது ஒரு ரிசர்ச் பண்ணுறா அந்த ரேமனை பற்றி தான். முழுக்க அந்த ரூம் உள்ள போனோடனே ரேமனை பற்றி தான் எல்லாமே இருக்குது. அதே போல் இவ கொஞ்சம் கொஞ்சமாக ரேமன் காக்காவுக்கு கொடுத்துன்னு வந்துடா. ஃபஸ்ட்டு நாள் இந்த மாதிரி இருக்குது, அடுத்த நாள் இந்த மாதிரி ஆகுதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது நம்ம காக்காவுக்கும் அதே போல் கண்ணில் சுற்றி கரு வளையம் வருது. அது கரு வளையில் ஒரு டார்க்கான ஒரு இது இருக்குது. அதை பார்த்து இவங்க சொல்லின்னு இருக்கும்போது அந்த ரேமனில் இருக்க சூப் நூடுல்ஸோட அதாவது நாங்கள் சூப் மாதிரி இருக்கும்ல, அதாவது அந்த தண்ணி அதை நான் செடிக்கு ஊற்றினேன். செடி கொஞ்ச நாள் இந்த மாதிரி வாடிச்சின்னு சொல்லி இருக்கும்போது நம்ம சின்சானை இவங்க பேசுறது எதுவுமே கண்டுக்காமல் அதை போய் தூக்கி வாயில் வைக்க போகிறான். ராமன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், வாயில் சாப்பிடலான்னு போகும்போது நம்ம லேனா தடுத்துறாங்க. இதெல்லாம் சாப்பிடாத, நீ சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்லி இருக்கும்போது சரி வாங்கன்னு அப்படியே அந்த அங்கே கட் பண்ணி இவங்கெல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மாஸ்டர் பண்ணியாக வெரைட்டியாக சாப்பாடுலாம் இது செஞ்சுருக்காங்க. அதை சாப்பிடலான்னு சாப்பிடும்போது நம்ம நேனி எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடா. நம்ம சின்சானும் டப்ளிங்ஸை நான் எடுத்து சாப்பிடாடி எங்களுக்கும் கொடுறான்னு நம்ம மசா வேறு சரி நம்ம கசமாவும் கேட்குறான். அப்படி இவங்க உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது இந்த இடத்துக்கு செவுத்தை உடைச்சிக்கின்னு நம்ம இல்லை கல் விற்கிற விலைவாசிக்கு செவுத்தை உடைச்சிக்கின்னு கும்பு வேண்டாம் என்ட்ரி ஆகிடான். என்ட்ரி ஆனது மட்டும் என்ன மாஸ்டே பிள்ளைங்களை அடிச்சியாமேனே, அதாவது எங்கள் ஆளுங்களை அடிச்சியாமேனு அவன் வந்து கேட்க சரி வா நம்ம இப்போ ஃபைட்டு பண்ணலன்னு சொன்னோன்னே நம்ம மாஸ்டர் இந்த நேரத்துக்கு என்ன பண்ணுறாருன்னா அவர் கையில் இருக்க மிளகா பொடியை தூக்கி வீசிட்டு அந்த இடத்துலேருந்து எஸ் ஆகுறாரு. நம்ம மாஸ்டர் மட்டும் எஸ் ஆகல, நம்ம சின்சான் ஃப்ரெண்ட்ஸோ அவங்க வந்து லேனாவும் அந்த இடத்துலேருந்து வேகமாக ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அந்த ஐயர் டவுன்லேருந்து தான் ஓட ஆரம்பிக்கிறாங்க, தாண்டி ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சின்சான் பார்த்தீங்கன்னா இதில் இவ்வளோ ரணகலத்துலேயும் அவனுக்கு டப்ளிங்ஸ் வேறு ஏற்றுக்குன்னா அது எடுத்துக்கின்னு ஓடின்னு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் ஒருத்தன் வந்து நில்லுங்க எதுக்கு இவ்வளோ அவசரமாக போகிறீங்கன்னு சொல்லும்போது நீ யாருப்பான்னு சொல்லியிருக்கும்போது நான் தான் பிளாக் பேண்டாவோட குங்ஃபு ரெஸ்டாரண்ட்டில் மாடல்னு சொல்லின்னு இருக்கான். இவன் என் பேர் மியா ஜோன். ஓ நீ குங்ஃபு பேண்ட் ஆளான்னு சொன்னோன்னே வெயிட் நான் சண்டை போடுற ஆள்லாம் கிடையாது, நான் சும்மா பாட்டு பாடுறவனே அவன் சொல்லின்னு இருக்கான். அப்போ அவன் பாட்டு பாட ஆரம்பிக்கவும் அங்கே நம்ம குங்ஃபு பேண்டோட ஆளுங்கள்லாம் வந்துடுறாங்க, அதாவது வில்லனோட ஆளுங்கள்லாம் வந்துடுறாங்க. அவன் வந்தவனை பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்டர் சண்டைக்கு கூப்பிட ஆரம்பிக்கிறான். நான் பார்த்துக்கிறேன்டான்னு நீ ஃபஸ்ட்டு என்கிட்ட சண்டை போட்டான்னு சொல்லும்போது நம்ம மாஸ்டரே வாண்டடாக வந்து இல்லை நானே பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். இப்போ இவங்க 2 பேருக்குள்ளே ஃபைட்னு நடக்க போகுது. அதுவும் மாஸ்டர் நம்ம சின்சான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதை ஆர்வமாக பார்த்துன்னு இருக்காங்க. ஃபைட்டும் ஆரம்பிக்குது. நம்ம மாஸ்டரும் பாண்டாவும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. மாஸ்டர் பார்த்தீங்கன்னா பாண்டா கிட்டேருந்து தப்பிச்சுன்னு இருக்காரு. அப்படி ஒரு நேரத்தில் தப்பிச்சு சுற்றின்னு இருக்கும்போது நம்ம மாஸ்டருக்கு இடுப்பு வலி வந்தது. அதாவது இடுப்பு வலி நம்ம மாஸ்டருக்கு ஏறிக்கினே இருக்கிறத பார்த்துருப்போம். ஆரம்பத்தில் அவர் காட்டும் போதே இப்போ இடுப்பில் குத்தின்னு இருக்க மாதிரி தான் காட்டிருப்பார். இப்போ அவருக்கு இடுப்பு வலி வந்தனால பார்த்தீங்கன்னா இவரால் எந்த மூவும் ட்ரை பண்ண முடியல. இது தாண்டா சாக்குன்னு நம்ம பாண்டா பார்த்தீங்கன்னா அவனோட சுண்டு விரல் டெக்னிக்கை நம்ம மாஸ்டரை நோக்கி தாக்க ஆரம்பிக்கிறான். அந்த சுண்டு விரல் டெக்னிக்கை இவன் நம்ம மாஸ்டர் நெத்தியில் பட்டவனை பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்டர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மயங்கிவியில் அவர் ஒரு சிலை மாதிரி ஆயிடுறாரு. அவ்வளோதான் போட்டி முடிஞ்சுதுன்னு சொல்லின்னு இருக்கும்போது அந்த நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நடந்ததுலேயும் நம்ம சின்சான் இந்த இடத்துக்கு வந்து என்ன சொல்கிறான்னா என்ன அவனுக்கு சாப்பாடு தானே வேணும், சரி இது வேணுமான்னு நம்ம சின்சான் கையில் இருக்க டப்ளிங்ஸை காட்டுறான். இல்லை நான் இதை தரமாட்டேன்னு சொல்லும்போது ஒழுங்கு மரியாதையாக கொடுறான்னு சுண்டு வரல காட்டி ஒரு ஒரு டப்ளிங்ஸ் தொடுறான். அது பார்த்தீங்கன்னா தொட்டோன்னே அந்த டப்ளிங்ஸ் வெடிச்சது. இது என்னடா அது என் டப்ளிங்ஸ் போயிடுச்சேன்னு சொல்லும்போது இவன் ரொம்ப கெட்டவன், இவன் தான் என் பேட் பாய் பெஸ்ட்டுன்னு சொல்லி இருக்கும்போது டேய் இந்த இடத்துல விளையாடுவேன் நம்ம கசமாக சொல்லும்போது அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு இங்கு மாதிரி நம்ம மாஸ்டர் மேலே ரெட்டி இங்கு மாதிரி ஊற்றவனே ஒரு பேப்பரில் அச்சு வச்சுக்கிறான். இனிமேல் இந்த இடம் எங்களுக்கு தான் சொந்தன்னு சொல்லி அவன் அந்த இடத்த விட்டு போக அச்சுவை அவன் எடுத்துன்னு போயின்னு இருக்கும்போது நம்ம லேனா வந்து நிறுத்தி என்னை தாண்டி எப்படி ஒழுங்கு மரியாதை என்கிட்ட வந்து சண்டை போடுன்னு சொல்லும்போது ஆனால் பிளாக் பேண்டா தலையிலே பூச்சி கீழே தள்ளி வரான். அது தலையில் தட்டுறான். லேனாவால் முடியல. ஏன்னா லேனாவோட நம்ம பிளாக் பேண்டா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான். நீ எல்லாம் பொடி மாசு நான் வரட்டான்னு சொல்லிட்டு பிளாக் பேண்டா போக ஆரம்பிக்கிறான். அந்த பிளாக் பேண்டா கூட்டமே அந்த இடத்த விட்டு போக ஆரம்பிக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம லேனா அழுத்துக்கினே நீங்களாம் வீட்டுக்கு போக டைம் வந்துச்சு, நீங்களாம் வீட்டுக்கு போங்கன்னு நம்ம சின்சான் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து சோகமாக சொல்கிறான். சோகத்தோடு சொல்லவும் அதோட இந்த பார்ட் 2க்கான வீடியோ எக்ஸ்பிளைனிங் புரியுது. ஸோ காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிட்டு நம்ம தமிழ் செக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் தட்டி விட்ருங்க. சரி காய்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன்.